நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். ஆடி மாதத்தினுடைய என்னென்ன விசேஷங்கள், ஆடி மாதத்தில் என்னென்னலாம் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். 12 மாதங்கள், 12 ராசிகள். அப்போ இந்த 12 மாதங்களை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் ராசிகள் மூலமாக அப்படின்னா, இந்த 12 ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணக்கூடிய ராசிகளை வச்சு நம்ம அந்த 12 மாதங்களை நாம் கணக்கீடு பண்ணுறோம். இப்போ மேஷத்தில் ஆரம்பித்து மீனம் வரைக்கும் நமக்கு 12 ராசிகள், சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி வரைக்கும் 12 மாதங்கள். அப்போ சூரியனை நாம் அந்த 12 ராசிகளில் போய் புட் பண்ணும்போது, அதாவது மேஷத்தில் சூரியன் இருக்கும்போது சித்திரை, ரிஷபத்தில் சூரியன் இருக்கும்போது வைகாசி அப்படின்னு சொல்லிட்டு முறையே நமக்கு மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும், சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் நமக்கு இந்த 12 மாதங்கள் 12 ராசிகள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இதில் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சூரியன் ஒரு வருஷத்தில் 2 விதமான பயணங்களை மேற்கொள்கிறார். ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தட்சிணாயனம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் உத்தராயணம் அப்படின்னா நமக்கு மகர மாதம், அதாவது தை மாதத்தில் ஆரம்பித்து மிதுன மாதம், ஆனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 6 மாதங்கள் உத்தராயணம் அப்படின்னும், கடக மாதம் அதாவது ஆடி மாதத்துலேருந்து தனுர் மாதம் அதாவது மார்கழி மாதம் வரைக்கும் இந்த 6 மாதங்கள் தட்சிணாயனம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் உத்தராயணம் அப்படின்னா சுவாமி கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி பயணம் பண்ணும்போது வடக்கு பாதையிலையும், தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாதங்களில் சூரிய பகவான் கிழக்கிலேருந்து மேற்கிற்கு தெற்கு பயணப்பாதையிலையும் செல்வார் அப்படின்னு நமக்கு பிரமாணங்கள் சொல்கிறது. 12 மாதங்களுமே வசந்த மாதங்கள் தான், அதில் எந்த சந்தேகங்களுமே நமக்கு கிடையாது. அது ஏன் ஆடி மாதத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஆடி மாதம் இப்போ நம்ம அப்போ ஆடி மாதம் அப்படின்னு பேசும்போது சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம்தான் ஆடி மாதம். அப்போ அந்த ஆடி மாதத்துக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, அப்போ கடகத்துக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்முடைய ஜாதகத்தில் பொதுவாகவே ஜாதகத்தில் கடகராசியை வைத்து அம்மாவை பற்றி நம்ம சொல்லலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து 4வது ராசி கடகராசி, சரராசி, பெண் ராசி, ஜலராசி. இந்த ராசியினுடைய அதிபதி சந்திரன். இந்த ராசியில் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு தன்மை, செவ்வாய் பகவான் நீசமடையக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்மளுடைய பொதுவாக நம்ம ஜாதகத்தில் கடகராசியை வச்சு பொதுவாக அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். அப்போது சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கடகராசியில் செய்யக்கூடிய மாதமான ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதமாக நமக்கு பெரியவா பிரமாணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த மாதங்களை நம்ம எடுத்துனோம்னா அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் நமக்கு இதில் பார்க்குறோம். அதுவும் இந்த வருஷம் ஆடி மாதத்துக்கு என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா, சூரியனும் குருவும் இணைந்து இந்த ஆடி மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய சில விஷயங்களை பார்க்குறோம். இது 12 வருடத்திற்கு ஒரு முறை கடகராசியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சூரியனும் குருவும் ஒரு ராசியில் இணைந்து சஞ்சாரம் பண்ணினாங்கன்னா அதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர். இப்போ சூரியனும் குருவும் இணைந்து நம்ம இந்த கடகராசியில் இந்த வருஷம் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வருடம் பொறுத்தவரை நம்ம இந்த அம்மன் வழிபாடு இந்த வருஷத்தில் நமக்கு என்ன ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னா, 5 வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த வருஷத்தில் வர்றது. பொதுவாக 4 வெள்ளிக்கிழமை தான் வரும், இந்த வருஷம் நமக்கு 5 வெள்ளிக்கிழமை வருது. அப்போ நம்ம கடகராசி அப்படிங்கிறது நம்ம சந்திரன் அதிபதினு சொல்கிறோம். அப்போ திங்கக்கிழமை தானே வழிபாடு பண்ணணும். ஏன் வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா, வாரங்களில் 2 நாட்கள் வந்து பெண் நாட்கள். திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், திங்கக்கிழமைக்குரிய அதிபதி சந்திரன், வெள்ளிக்கிழமைக்குரிய அதிபதி சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் பெண் கிரகங்கள். அதனால் இந்த கடகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த நாள் ஆடி மாதத்தில் திங்கக்கிழமையும் உசந்தது தான், வெள்ளிக்கிழமையும் உசந்தது தான். அப்போ ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை இந்த ஆடி மாதத்துக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை அம்மன் வழிபாடு செய்வது எல்லா ராசியினருக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம், அல்லது எந்த லக்னமாக இருக்கலாம், எந்த கிழமையிலும் நீங்கள் பிறந்திருக்கலாம், அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அம்மன் வழிபாடு பண்ணோம்னா உடனே ஐயோ நம்ம கிளம்பி உடனே சமயபுரம் போனோமே, இது புன்னைநல்லூர் மாரியம்மன் போனோம், அங்கே அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
நம்ம வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு தீபம் ஏற்றிட்டு வரலாம், மாலை வாங்கி கொடுக்கலாம், எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம், எலுமிச்சம்பழத்திலேயே விளக்கு போடலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். முக்கியமாக யாரெல்லாம் கண்டிப்பாக அம்மன் கோயிலுக்கு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு ஜாதக ரீதியாக நம்ம சில பாயிண்ட்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். மெயினாக அந்த சனி நடக்கிறவா, சனினா அர்த்தாஷ்டம சனி. இப்போ தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. கும்பம், மீனம், மேசம் இவாளுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. கன்னி ராசிக்கு கண்டக சனி நடந்துட்டுருக்கு. சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துருக்கு. இவாளெல்லாம் அம்மன் வழிபாடு செய்யும்போது இந்த சனியினுடைய பிடியிலிருந்து நம்ம விலகுவதற்கான சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதாவது அசாத்திய காரிய சித்திம்பா. அசாத்திய காரிய சித்தினா, சாத்திய காரிய சித்தி அப்படின்னா மனுஷனால் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து சாத்திய காரிய சித்தி. அசாத்திய காரிய சித்தினா மனுஷனால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் தெய்வம் தான் செஞ்சு கொடுக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மேஷம், மீனம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வர்றது ரொம்ப 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 விசேஷம். அடுத்த கேட்டகரி யாரை பார்க்கலாம் அப்படின்னா விஷகாலம்னு சொல்கிறான். எது விஷகாலம்? ராகு கேது ஒரு ராசியில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் விஷகாலம். இப்போ சிம்ம ராசிக்கு கேதுவினுடைய ட்ராவல் இருக்குது, கும்பராசிக்கு ராகுவினுடைய ட்ராவல் இருக்குது. இவங்க அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது 3வது ஒரு கேட்டகரி சொல்கிறான். ராகுவினுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவா. ராகுவினுடைய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ராகு திசை நடக்கிறவா அல்லது எந்த திசையாக இருந்தாலும் ராகு புத்தி நடக்கிறவா இவெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒவ்வொரு வழிபாடு முறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சில பகுதியில் எடுத்துட்டோம்னா ஆடி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் ஆடி ஞாயிறு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் சில பகுதிகளில் முக்கியமாக நம்ம தமிழகத்தினுடைய வடக்கு பகுதிகள் எடுத்துட்டோம்னா இந்த கூழ் வைத்து வழிபடக்கூடிய சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் வந்து கூழ் வைத்து வழிபாடு செய்யணும்? கூழில் வந்து 5 விதமான விஷயங்களை அவள் வந்து நம்மளை பயன்படுத்த சொல்கிறாள். ஒரு தானியம் நம்மளை பயன்படுத்த சொல்கிறா. அடுத்தது சிறுதானியம் ஒன்று நமக்கு பயன்படுத்த சொல்கிறா. 3வது காய்கறிகளில் ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்த சொல்கிறா. 4வது கீரை வகைகளில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்மளை பயன்படுத்தணும்னு சொல்கிறா. 5வது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய ஏதாவது ஒரு தானியங்களை பயன்படுத்த சொல்கிறா. ஏன் ஆடி மாதத்தில் பர்டிகுலராக இதை வந்து நமக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஆடி மாதம் தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த கிளைமேட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்? நமக்கு தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் வெப்பமான ஒரு காலகட்டம் அப்படின்னும், ஆடிச்சாரல், ஆவணி முச்சாரல், புரட்டாசி மழை, ஐப்பசி அடைமழை, கார்த்திகை பெருமழை அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மார்கழியில் பனி அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வெதர் நமக்கு வந்து வானிலை வந்து நமக்கு அப்படியே மாறுறதுனால நம்முடைய உடம்பு வந்து அதை வந்து ஒத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூழ் சம்பந்தமான விஷயத்தை டைரெக்டாக சொல்லாமல் அம்மன் ஆலயத்திற்கு போய் அம்மனுக்கு படைச்சிட்டு அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நமக்கு வந்து பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கூழ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரை எந்த சிறுதானியமும் எடுத்துக்கலாம். பட் இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம் கம்பங்கூழும் கேப்பை கூழும் தான் வந்து நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துகிறா. இதில் நான்வெஜ் படையல் போடக்கூடிய இடங்கள் சில கோவில்களில் பயன்பாடுகள் இருக்குது. அது உங்களுடைய சம்பிரதாயம்னோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான்வெஜ் போடணும் அப்படின்னு சொல்லப்படவும் இல்லை, நான்வெஜ்ஜே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லப்படவே இல்லை. அந்தந்த கோவில்களில் என்னென்ன சம்பிரதாயமோ, இப்போ உதாரணமாக இப்போ சமயபுரம் கோவிலே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கோவிலுக்குள்ளே எந்த விதமான நான்வெஜ் படையலுமே கிடையாது. ஆனால் கோவிலுக்கு வெளியில் காவல் தெய்வத்திட்ட வச்சு நமக்கு வந்து அந்த நான்வெஜ் படையல் வந்து நமக்கு படைக்கிறாங்க. அதனால் உங்கள் சம்பிரதாயம்னோ அதை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி 18. ஏன் ஆடி 18க்கு அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப பெருமை? ஏன் ஆடி 18க்கு அறிவியல் ரீதியாக என்ன ஒரு பெரிய பெருமை அப்படின்னா சூரியன் 108வது டிகிரியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் தான் ஆடி 18. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அன்றைக்கி நீங்கள் பாகை கலை எடுத்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன்
108வது பாகையில் என்னைக்கு இருக்காரோ அன்றைக்கி தான் ஆடி 18 வரும். அப்போது இந்த வருஷம் ஆடி 18 நமக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி வருது. அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்தோடு நமக்கு வர்றது. ஆடி 18 அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சம்பிரதாயங்கள் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலையில் போய் குளிச்சுட்டு அவங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் ஆடி 18க்கு முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு தான். முன்னோர்கள் வழிபாட்டை விட குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப வசத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் பார்த்தோம்னா அந்த கல் வச்சு குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஆடி மாதம் 18ஆம் தேதி இந்த இடம் நமக்கு ஒரு பெரிய ஒரு பொன் வாய்ப்பாக நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, திங்கட்கிழமையிலே வந்திருக்கு ஆடி 18. அது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அன்னைக்கு நீங்கள் சப்தகன்னி வழிபாடு பண்ணுங்கள். சப்தகன்னி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய விசேஷம். அதுவும் ஆடி 18 திங்கட்கிழமை சேர்ந்து கூடி வர்றது, சப்தகன்னி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி வாராகி வழிபாடு, இந்த ஆடி மாதம் முழுவதுமே வாராகி வழிபாடு பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது, வாராகி வழிபாடு செய்யலாமா அப்படின்னா. எந்த ராசிக்காரங்க வேணாலும் வாராகிய வழிபாடு பண்ணலாம். இந்த ராசிக்காரங்க இந்த தெய்வத்தை தான் வழிபடணும், இந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது அப்படின்னா நமக்கு சம்பிரதாயம் எங்கேயும் நமக்கு சொல்லப்படவே இல்லை. வாராகியை 12 ராசிக்காரர்களும் வழிபாடு பண்ணலாம், 12 லக்னக்காரங்களும் வழிபாடு பண்ணலாம். பொதுவாக இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை எல்லாருமே அம்மன் வழிபாடு செய்வது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடனே அம்மன் வழிபாடு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, உடனே லலிதா சஹஸ்ரநாமம் தான் சொல்லணுமா, எனக்கு வாயிலே நுழைய மாட்டேங்கிறத அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எளிய தமிழில் அபிராமி அந்தாதி இருக்குது, 100 பாட்டு இருக்குது. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் தூய தமிழில் இருக்கக்கூடிய அபிராமி அந்தாதியை நீங்கள் சொல்லி தாராளமான முறையில் அம்மன் வழிபாடு பண்ணலாம். இப்போது இந்த அம்மன் வழிபாட்டை பொறுத்தவரை மெயினாக நமக்கு வந்து பார்க்குறது வந்து, யாரை பார்த்தாலுமே இன்றைக்கி வந்து கேட்கக்கூடிய கேள்வி, சாமி நான் பெரிய பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு சொல்லணுன்னா துயரமாக இருக்குது, எங்கே போனாலும் நானும் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தும். இந்த நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் வீட்லேயும் செய்யலாம், கோவில்லையும் செய்யலாம். 5 மண் அகல் விளக்கு வாங்கி 5 மண் அகல் விளக்கு வாங்கிட்டு 5மே பக்கத்தில் வச்சுட்டு 5யுமே நீங்கள் கிழக்கு முகமாக தான் ஏற்றணும், கிழக்க பார்த்து தான் திரி போடணும். ஒரே எண்ணெய் பயன்படுத்துங்க. ஒன்று தூய நல்லெண்ணெய்னா தூய நல்லெண்ணெய், செக்குலாட்டினா தூய நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம், இல்லை நெய் பயன்படுத்தலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினா போதுமானது. இதில் 5 விளக்குலையும் வந்து திரி போட்டுட்டு 5 விளக்கையும் கிழக்க பார்த்து வச்சுட்டு தூய நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ போட்டுட்டு நீங்கள் வந்து ஏற்றலாம். இது நீங்கள் ஏற்றினதுலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக அணையிற வரைக்கும் அது மாட்டு தன்னாலேயே அது வந்து சாந்தமாகட்டும். அப்போ அந்த விளக்கை ஏற்றிட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ, உங்களுடைய மனக்குறைகள் என்னவோ அதை நீங்கள் தாராளமான முறையில் அம்மாட்ட சொல்லலாம். அது எந்த அம்மன் கோயிலாகவும் இருக்கலாம், இல்லை வீட்லேயே கூட நீங்கள் உங்களுக்கு எந்த அம்மன் பிடிச்சிருக்கோ அந்த அம்மன் ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அது காலையில் வேளையில் நாம் செய்யும்போது மிகப்பெரிய நன்மைகளையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். இப்போ பொதுவாக வந்து நம்ம அந்த பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்குறோம். ஒரு பரிகாரங்கள்லாம் என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 3 விதமான பரிகாரங்கள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து அக்னி ரூபமாக நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள், 2வது க்ஷேத்திரங்கள் போகக்கூடிய பரிகாரங்கள், 3வது தானம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள். இந்த தானம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எல்லா விதமான தானங்களும் எல்லாருமே நாம் செய்யலாம். பட் இப்போ ரொம்ப பயங்கரமாக பண்ணக்கூடிய இந்த அன்னதானம் நிறைய இப்போ வந்து நம்ம எல்லா கோயில்களையுமே நாம் பார்க்குறோம். அரசே வந்து நிறைய கோயில்களில் அன்னதானங்கள் நிறைய பண்ணக்கூடிய விஷயங்களை நாம் வந்து பார்க்குறோம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை எல்லா மக்களுமே செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா, இந்த கூழ் வந்து அம்மனுக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் இந்த ஆடி மாதத்தில் பார்க்குறோம். அப்போது இந்த கூழ் வந்து தானம் கொடுக்கும்போது பார்த்தோம்னா எல்லா மக்களுமே அம்மனை கூழ் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க, எல்லா மக்களுமே கூழை வந்து தானமும் கொடுக்குறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த சாதி மத இன பேதமின்றி எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் வந்து பார்க்குறோம். அதற்காகத்தான் பெரியவங்க வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான இந்த கூழ் தானம் கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பெரியவங்க வந்து நமக்கு சொன்னாங்க. அதை இந்த ஆடி மாதத்தில் நாம் செய்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். பொதுவாக இந்த கூழ் ஊற்றக்கூடிய சம்பிரதாயத்தை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 விதமான பொருட்களை சேர்த்து நம்ம வந்து அந்த கூழ் காய்ச்சுவதற்கு நாம் வந்து பயன்படுத்துகிறோம். இதில் வந்து
இந்த இந்த 5 விதமான பொருட்களுமே நம்ம பார்த்தோம்னா, அதனுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அது வந்து நமக்கு நவக்கிரகங்கள குறிக்கக்கூடியதா நமக்கு அமையிறது. ஸோ இந்த கூழ் நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமையோ, அல்லது ஆடி செவ்வாய்க்கிழமையோ, அல்லது ஆடி வெள்ளிக்கிழமையோ நாம செய்யும்போது, தெரிந்தோ தெரியாமலோ அத நம்ம தானமும் கொடுக்கும்போது என்ன ஆறது அப்படின்னா, நமக்கு வந்து நவக்கிரகங்களுக்கு ஒரு பிரீத்தி, நவக்கிரகங்களுக்கு ஒரு பரிகாரமா நமக்கு அந்த விஷயம் நமக்கு ஆயிருது. அதனால நீங்க நமக்கு ஜாதகம் இப்ப எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் தெரியும். சில பேர் சொல்றாங்க, "சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் தெரியாது. எனக்கு டேட் ஆஃப் பர்த் மட்டும் தெரியும். டைம் தெரியாது." இந்த மாதிரியான எல்லா கேட்டகரியுமே தெரிஞ்சோ தெரியாமலோ எளிமையா நாம செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது நமக்கு இந்த கூழ் காய்ச்சி ஊற்றக்கூடியது தான். கூழ் வந்து தானம் செய்யக்கூடியது தான். அதுவும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க, எளிய மக்களுக்கு அத போய் நம்ம கொடுக்கும்போது, இன்னுமுமே நமக்கு அது வந்து ஒரு பெரிய பரிகாரமா நமக்கு அமையிறது. அதனால இந்த கூழ் ஊற்றக்கூடிய சம்பிரதாயத்தை நம்ம முன்னோர்கள் எதுக்காக படைச்சாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நவக்கிரக பிரீத்திக்காகவும், மற்றவர்களுடைய வயிற வந்து வாடாம வச்சிருக்கிறதுக்காகவும் இந்த கூழ் ஊற்றக்கூடிய சம்பிரதாயம் நமக்கு இருக்கு. ஆடி மாசத்துல நீங்களும் கண்டிப்பான முறையில ஆடி ஞாயிறோ, அல்லது ஆடி செவ்வாயோ, அல்லது ஆடி வெள்ளியோ கண்டிப்பா கூழ் ஊற்றுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். ஸோ ஜாதகம் சார்ந்த விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தை பிறந்து ஜாதகம் குறிக்கிறது, பெயர் வைக்கிறது, பெயர் எழுத்து கண்டுபிடிக்கிறது, நியூமராலஜி படி பெயர் வைப்பது, பொருத்தம் பார்ப்பது, ஜாதக நோட் பாரம்பரிய முறைப்படி எழுதுவது, அப்புறம் அனைத்து விதமான ஹோமங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லேருந்து கோவில் கும்பாபிஷேகம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் பிரஷ்னம்ங்கிறது வந்து கேள்வி கேட்டு டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடம் வாங்கலாமா, தொழில் தொடங்கலாமா, கடன் வாங்கலாமா, நான் இருக்கிற வீடு நல்லா இருக்கா, இந்த விஷயத்தை நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கக்கூடிய தற்காலிக பிரஷ்னம், அப்புறம் வீட்டில் பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரஷ்னம், கோவிலில் சுவாமியினுடைய சாநித்தியம் எப்படி இருக்குது, கோவில் ஏதாவது பூஜை கைங்கரியங்கள் ஏதாவது குறைகள் இருக்கா, கோவில் கும்பாபிஷேகம் ஏன் தடைபடுறது, இது சம்பந்தமான உங்களுக்கு தேவ பிரஷ்னம் வரைக்குமே நாம் வந்து பார்த்து கொடுக்குறோம். என்னுடைய பெயர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நாம் பரம்பரை ஜோதிடர், 8வது தலைமுறை ஜோதிடர். எனக்கு இதில் வந்து ஒரு 30 வருட அனுபவங்கள் இருக்குது. ஜோதிடம் சம்பந்தமான எந்த விஷயங்கள் ஆனாலும், ஹோமங்கள் சம்பந்தமான எந்த விஷயம் ஆனாலும், பிரஷ்னம் சம்பந்தமான எந்த விஷயமானாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல இருக்குது. தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.